بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم. قال رسول الله صلى الله عليه وسلم: بادروا بالأعمال ستا: طلوع الشمس من مغربها أو الدخان أو الدجال أو الدابة أو خاصة أحدكم أو أمر العامة أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனின் ஒரு வசனத்தில் சொல்வான்: ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன். வானம் தெளிவான புகையை ஒரு நாள் கொண்டு வரும், அதை எதிர்பாருங்கள். யக்ஷன் நாஸ், அந்த புகை மக்களை சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், அது பெரும் தண்டனையாகும், வேதனையாகும் என்று ஒரு வசனம் கூறுகிறது. வானம் புகையை கொண்டு வரும் என்பதற்கான பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தின் இறுதி காலத்தில் கடுமையான புகை மண்டலம் ஒன்று வெளிப்படும் என்று. அதையே இந்த குர்ஆனுடைய வசனம் இப்படி சொல்கிறது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பாதிரு பில் அமாலி சித்தன், நீங்கள் 6 நிலைகள், 6 விஷயங்கள் வருவதற்கு முன்பு நல்ல அமல்கள் செய்ய கொள்ளுங்கள். அதில் நீங்கள் விரைந்து செயல்படுங்கள். நன்மையான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் வேகமாக முந்திக் கொண்டு செல்லுங்கள். அந்த 6 விஷயங்கள் ஏற்படுவது என்ன? துலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கு திசையில் உதிப்பது. அவித் துஹான், அல்லது புகை வெளிப்படுவது. அவித் தஜ்ஜால், அல்லது தஜ்ஜால் வெளியே வருவது. அவித் தாப்பா, ஒரு மிருகம் ஒன்று வெளியே வரும். அவ் ஹாஸத அஹதிக்கும், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பெரிய பிரச்சனைகள். அவ் அம்ரல் ஆம்மா, உங்களது பொது பிரச்சனைகள், சமூக பொது பிரச்சனைகள். இந்த 6 நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பு நீங்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு விரைந்து செயல்படுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அதாவது, நாம் எல்லோரும் அறிகின்றோம், ஒரு நாள் இந்த உலகம் அழியும். அழிந்ததற்கு பின்பு அதற்கு அடுத்து தான் கியாமத் நாள் என்பது வரும். அந்த நாள் வருகின்ற பொழுது வெறுமனே திடீரென்று வந்து விடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதற்கென்று சில அடையாளங்களையும் காண்பிக்கின்றான். அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். திடீரென்று கொடுக்க முடியும், ஆனால் அல்லாஹ் சில அடையாளங்களை தருகிறான். இந்த அடையாளங்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள், முறையாக சாலிஹான அமல்கள் செய்யுங்கள், தவறுகளை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள், தெளிவாக நடந்து கொள்ளுங்கள் என்பது அதன் பொருள். இந்த அடையாளங்கள் என்ன என்று ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இந்த அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டால்
அதற்கு அடுத்து நாம் திருந்துவதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது பொருள், அல்லது திருந்துவதற்குண்டான வாய்ப்புகளும் இல்லாமல் போகும் என்ற அர்த்தம். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் வரும், ஹல் யன்துரூன இல்லா அன் தஅதியஹுல் மலாயிகா அவ் யஅதிய ரப்புக் அவ் யஅதிய பஅது ஆயாத்தி ரப்பிக். அவர்கள் அந்த மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? மலக்குமார்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? யா ரசூலல்லாஹ், அல்லது உங்களுடைய ரப்பின் உத்தரவு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களா? அல்லது உங்களுடைய ரப்புடைய அத்தாட்சிகளில் சிலது வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களா என்று கூறிவிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்வான், யௌம தஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக், உங்கள் இறைவனின் அத்தாட்சிகளில் சில வெளிப்பட்டு விட்டால், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, ஒரு ஆத்மா அது ஈமானை ஏற்றுக்கொள்வதனால் எந்த பலனும் இல்லை. லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா அவ் லம் தகுன் ஆமனத் மின் கபல், இதற்கு முன்பு ஈமான் கொள்ளாமல் அந்த சூழலுக்கு பின்பு ஈமானை ஏற்றுக்கொள்வதனால் எந்த பலனும் இல்லை. அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா, ஈமான் இருப்பவர்கள் அந்த விஷயம் வெளிப்பட்டதற்கு பின்பு சாலிஹான அமல் நல்ல அமல் செய்வதிலும் எந்த கைரும் இல்லை, நன்மையும் இல்லை. ஹதீஸ்ல வரும், அதற்கு விரிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொல்லப்படுது, துலூ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா. அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயமும் மறைவும் நடைபெறும். ஒரு நாள் சூரியன் மறைந்து நேரமாகிக் கொண்டே இருக்கும். அது உதிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உத்தரவு கேட்கும். அல்லாஹ் பொறு என்று சொல்வான். தாமதமாகும், லேட்டாகும். தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு பார்ப்பாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு. கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான் பொறுன்னு சொல்லுவான். மீண்டும் சூரியன் கேட்கும், பொறு என்று அல்லாஹ் சொல்வான். பொறு என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். சுபுக்கு எந்திரிக்கவங்க எந்திரிச்சிருவாங்க, 8 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிற டிக்கெட்டு எந்திரிச்சிருவாங்க, எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. கடைசியில் என்ன ஆகும் கேட்டால் ஒரு வகையான குழப்பமா இருக்கும். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, விடியலையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கிடையில் சூரியன் எந்த திசையில் மறைந்ததோ அதே அல்லாஹ் சொல்வான், நீ எங்கு இருக்கின்றாயோ அந்த இடத்திலிருந்து அப்படியே வெளிப்படு என்று சொல்வான். இதுதான் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகுவது என்ற அர்த்தம். அப்படி அந்த சூழல் வந்துவிட்டால் இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதற்கு அடுத்து ஈமான், இதுவரை ஈமான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்கு பின்பு ஈமானை ஏற்றுக்கொண்டால் அந்த ஈமானுக்கு மரியாதை இல்லை. இதற்கு அடுத்து நான் சதகா பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், நான் உட்காந்து தஸ்பீஹ் ஓதுறேன், ஒன்னுக்கும் வேலை இல்லை, அதனால எந்த நன்மையும் இல்லை. ஏன்? நீங்கள் இறுதி அடையாளத்தை பார்த்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய அந்த அடையாளம் பார்க்கப்பட்டு விட்டது. இது மாதிரி இதுவும் இன்னும் சில அடையாளங்களும் உண்டு. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அதுல ஒன்று புகை வெளிப்படுவது. அதை பற்றி நான் சற்று விரிவாக பின்னால் சொல்கிறேன். தஜ்ஜாலுடைய வருகை கடினமான ஒரு சூழலாக இருக்கும். தஜ்ஜாலுடைய வருகை நேரம் அங்கே ஒரு பெரிய பேராபத்து இருக்கும். நல்லவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஒரு மிகப்பெரிய சிரமம் ஈமானை பாதுகாப்பதில் இருக்கும். ஒரு மிருகம் பிளந்து கொண்டு வெளியே வரும், பூமியை பிளந்து கொண்டு ஒரு மிருகம் வெளியே வரும். அது மோமின் யார், காஃபிர் யார் என்பதை ஐடென்டிஃபை படுத்தி விடும். அதற்கு அடுத்து நன்மைகளை செய்வதற்குண்டான வழிகள் இல்லாமல் போகும். மேலும் பெருமானார் சொன்னார், அவ் ஹாஸத்தி அஹதிக்கும், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், சில சமயங்களில் உங்களுடைய வறுமை, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், அளவுக்கு அதிகமான பிராபலங்கள் நன்மைகள் செய்வதற்கு தடையாகி விடலாம். அந்த நிலை இல்லாத நேரத்தில் சாலிகான அமல்களை செய்து கொள்ளுங்கள். அவ் அம்ரல் ஆம்மா, அல்லது நீங்கள் ஈடுபடக்கூடிய பொது பணிகள், அது அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், சமூக நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள், அதுவும் உங்களை நன்மைகள் செய்வதற்கு தடையாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ண முடியாம இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கே அமல்கள் செய்வது என்ற ஒரு நெருக்கடி நிலை ஏற்படலாம் என்பது இந்த ஹதீஸின் கருத்து. அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது அதற்கு பின்பு நன்மைகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். எனவே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பு நீங்கள் நல்ல அமல்களை, சாலிஹான அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஃமின்களே, அதுல ஒன்று துஹான், புகை வெளிப்படுவதற்கு முன்பு. துஹான் அப்படின்னு சொன்னா புகை அப்படின்னு அர்த்தம். துஹான், அந்த புகை மண்டலம் வெளிப்படுவதற்கு முன்பு. அப்ப புகை மண்டலம் என்றால் என்ன?
என்பதற்கு குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் இப்படி 3 விதமான அர்த்தங்களை சொல்கிறார். துஹான் அப்படிங்கிற பெயர்ல அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கின்றார். 25வது ஜுஸ்ல இறையுறத்து ஜுசுல அத்துஹான் எனும் ஒரு அத்தியாயம் இருக்கும். 4 பக்கங்களை கொண்டது. 13 வரை குர்ஆன்ல பார்த்தா ஒரு சிறிய அத்தியாயம். அதில் இந்த புகை பற்றி, புகை மண்டலம் வந்ததற்கு பின்பு ஏற்படுகின்ற சூழல்களை பற்றி அல்லாஹ் இங்கே விளக்கி சொல்வதால் அந்த அத்தியாயத்திற்கு பெயரே அத்துஹான் என்று பெயரிடப்பட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, யார் வெள்ளி இரவு அந்த அத்தியாயத்தை தொடர்ந்து ஓதி வருகின்றார்களோ விடுகின்ற பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஹூரின் பெண்களை நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்களுக்கு மனமுடித்து வைப்பான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது இந்த அத்தியாயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த துஹான் என்பதற்கான அர்த்தத்தை விரிவுரையாளர்கள் எழுதுகின்ற நேரத்தில் இந்த உலகத்துடைய இறுதி நாளின் நெருக்கத்தில் வானத்திலிருந்து ஒரு அடர்ந்த புகை மண்டலம் ஒன்று வெளிப்படும். அது பூமியில் முழு அங்கும் எல்லா இடங்களிலும் பரவும். அந்த புகை மூமின்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண சளியை போன்று அவர்களுக்கு தர்மம் பிடிக்கும் சொல்லும்ல, சளி பிடிப்பதை போன்று ஒரு இடையூறை ஏற்படுத்தும். அலர்ஜி, சில புகைகள் பிடிக்கவில்லையானால் உள்ள வருகின்ற பொழுது தும்மல் வரும், சளி பிடிக்குமில்ல, இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இறைமறுப்பாளர்களுக்கோ அந்த புகை கடும் மூச்சு திணறலை ஏற்படுத்தும் என அல்லாமா இமாம் நபவி ரஹ்மஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது சமூகத்தை பெருமளவில் வாட்டி விதைக்கக்கூடிய பஞ்சம் ஏற்படும், அதைத்தான் அல்லாஹ் புகை என சொல்கிறான். இத்தகைய உணவுப் பொருள்கள் இல்லாத ஒரு நேரம், கடுமையான பஞ்ச நெருக்கடி ஏற்படும், அதைத்தான் புகை என சொல்லப்படுகிறது என்று வேறு சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது புகைமூட்டம் ஏற்படுகின்ற பொழுது எப்படி எதுவும் தெளிவாக தெரியாமல் போய்விடுமோ, கடுமையான புகையா இருக்கு, ஒரு பெரிய இடத்துல கடுமையான தீ பிடிச்சிருச்சு, அந்த தீ பிடித்ததனுடைய விளைவு புகை மண்டலமாக இருக்கு, நம்ம பக்கத்தில் இதை தாண்டி நம்மளால போக முடியாது, ரோட்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அதுக்கடுத்து என்ன இருக்கும். சில சமயங்களில் பனியின் காரணமாக புகை ஏற்படுகிறது, காலை நேரத்தில் ரோடு தெரிகிறது இல்லை, பல கார்கள் ஒரே இடத்துல முட்டி மோதி கொள்வதை பார்க்க முடியும். அதனால்தான் பிளைட்டுகள் அந்த புகை படர்ந்திருக்கின்ற நேரத்தில் அதை இயக்க முடியாமல் சில மணி நேரங்கள் தாமதமாக இயக்குவதை எல்லாம் பார்க்கலாம். எப்படி புகை மனித வாழ்க்கைக்கு தெளிவில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்துமோ, புகை ஏற்படுகின்ற பொழுது தெளிவில்லாமல் போய்விடுகின்றதோ, இதை போன்று தெளிவில்லாத ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலைக்கு தான் புகை என்று சொல்லப்படுகிறது என குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு காரியத்தை ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு கூட தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சில காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது குழப்பமா இருக்கும், நம்மளால அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சமீபத்தில் சில தகவல்கள் பார்க்கலாம். அதாவது சவுதியும் யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் முட்டிக்கொண்டது. யுஏஇ இதுக்கு யமனுக்கு அனுப்பின ஒரு பொருளை இவன் அழிக்கிறான், சவுதி அழிக்கிறான். இவங்க பல கட்டங்கள் இந்த 2 பேரும் ஒன்னா இருந்தவங்க, பல்வேறு விஷயங்கள் ஒன்னா இருந்தவங்க. காசாவுடைய விஷயத்தில் இஸ்லாமிய நாடுகள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகின்ற பொழுது கூட எனக்கு என்னவென்று இருந்தவர்கள். அதே போன்று கத்தரை எதிர்த்து இருவரும் களமாடியவர்கள். இன்னைக்கு 2 பேரும் இவங்க எதுக்கு முட்டிக்கிறாங்க புரியவே இல்லை, குழப்பமா கூட இருக்கலாம். என்ன காரணம், என்ன பிரச்சனை? இன்னொரு நிகழ்வை பார்க்க முடியும். சமீபத்தில் சூடானில் ஒரு பகுதியை இஸ்ரேலிய அரசு சூடானின் ஒரு பகுதியை தனி நாடாக அங்கீகரித்ததாக ஒரு அறிவிப்பு வரும். இஸ்லாமிய நாடு சூடான் ஒரு ஏழை, கடுமையான வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய நாடு. குழந்தைகளை சூடான்ங்கிறதுக்கே ஒரு அடையாளம், அப்படியே சதையே இல்லாமல் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய சில குழந்தைகளின் படங்கள் தான் நாம் பார்க்க முடியும். ஆனா அங்கே பெரிய அளவுல குழு சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குழு சண்டைகளை ஆங்காங்க மக்கள் மோதிக்கொள்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் மௌத்தாகக்கூடிய சில மோசமான சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் இஸ்ரேலிய அரசு அங்கு அப்ப ஒரு குழு சண்டைக்கு ஒரு இடத்தை அதை ஆக்கிரமிப்பு செய்யும், கைப்பற்றும் அல்லது தன் வசப்படுத்திக் கொள்ளும். அந்த பகுதியை இவன் அறிவிக்கிறான். இதுக்கிடையில இன்னொரு நிகழ்வை பார்த்தால் அவங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கும். 2025 மேல சூடான் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து
தங்களுடைய உறவை துண்டித்துக் கொள்வதாக அறிவித்தது மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் கோர்ட்ல இவர்கள் இங்கு சூடான்ல இனமோதலை உருவாக்குவதற்கும் இன அழிப்பிற்கும் உதவி செய்கிறார்கள் என்று அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் சொல்லுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல, என்ன இது போய்கிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனைகள். ஆச்சரியமா இருக்கும். பங்களாதேஷுடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். எதுவும் ஒரு சந்தோஷப்படுற மாதிரியான சூழல் இல்லை. பாகிஸ்தானுடைய நிலை இப்படி பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் அதாவது காசாவை அழிப்பதற்கு பலர் உதவி செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் ஆயுதம் கொடுத்தவர்களோடு நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளும் உண்டு. அப்படித்தான் போகுது சூழல். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல, என்ன நடக்குது, இஸ்லாமிய நாடுகள்ல கூட என்ன நடக்குது, இதை புரிகிறதுல கூட சில சிரமங்கள் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு குழப்பமான சூழல் வரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குழப்பம், அந்த குழப்பமான நிலை, இந்த உலகத்தின் இறுதி பகுதியில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் அவைகளில் ஒன்றோ அப்படித்தான் இருக்கிறதோ என்று நாம் சந்தேகப்படுகின்ற அளவிற்கு சூழல் மோசமாக இருக்கிறது. அதனால்தான் சொல்லப்படும், இது போன்ற காலகட்டங்களில் நாம் முஸ்லிம்கள் நம்முடைய தனிப்பட்ட முறையில் சரி, நாம் தெளிவு மிக்கவர்களாக, சுய தெளிவு மிக்கவர்களாக இருக்கணும். தேவையற்ற குழப்பங்களுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான மனநிலை இருக்க வேண்டும். அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, பொது காரியமாக இருந்தாலும் சரி, அரசியல் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தெளிவான மனநிலையும் ஒரு தெளிவு வேண்டும். ஷார்ட்டாக சொன்னார், தெளிவில்லாத குழப்ப நிலை என்பது அது எந்த வகையிலும் ஆரோக்கியமானது அல்ல என்பதை அல்லாஹுடைய அந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதனால் தான் ஒரு தெளிவான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொன்னா அறிஞர்கள் சில வழிகளை சொல்வார்கள். தெளிவான வாழ்க்கை வேண்டும், குழப்பமற்ற வாழ்க்கை வேண்டும். ஒரு இங்கிட்டு இல்லாம முதபதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைக்கு நைக்கான வாழ்க்கை. ஏதோ ஒண்ணு எப்படியோ எல்லாரும் போற ரூட்ல போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம், அல்லது எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம், ஒரு பல்வேறு சிந்தனைகள். அது பொது வாழ்விலும் சரி அல்லது தனிப்பட்ட வாழ்விலும் சரி, ஒரு தெளிவில்லாத சூழல் பலருடைய வாழ்க்கையில் ஏற்படும். அந்த நிலை அது மோமின்களின் கண்ணியத்திற்கு அழகானது அல்ல. அவர்கள் அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா தெளிவில்லாத சூழல் என்பது சர்வதேச அளவில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மட்டுமல்ல, உள்நாட்டிலும் சரி, நம்முடைய பகுதிகளிலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, நாம் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு துறைகளிலும் சரி, அங்கு கூட தெளிவில்லாத சூழல் போய்விடுமோ என்று அச்சப்படுகின்ற ஒரு காலம். எனவேதான் அறிஞர்கள் அந்த வாழ்க்கையில் தெளிவற்ற நிலையை போக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்வார். ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, எதையும் நீங்கள் தெளிவாக சுய பரிசோதனை செய்யுங்க. கண்ணை மூடிக்கிட்டு எதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய விருப்பங்கள் என்ன, எனக்கு ஒரு காரியம் விருப்பமாக இருக்கிறது, நான் விரும்புறேங்கிறக்காண்டி உடனே நீ செய்யணும்னு நினைக்காதீங்க. அதில் நன்மை இருக்கிறதா, அது எனக்கு அவசியமானதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு பொருள் கேட்கிறாங்க, கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவோம், விருப்பம் அது. ஆனால் அது உண்மையிலேயே தேவைதானா, அது வாங்கி கொடுக்கிற நன்மை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உண்டான அவகாசம் இல்லை. எவ்வளவோ பொருட்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம், அது அவர்களுடைய வாழ்க்கையையே நாசப்படுத்தி விடக்கூடிய ஒரு சூழல். ஒரு 20 வயசா இருக்கும், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை தான் மௌத்தாயிடுறார். என்னன்னு கேட்டா, ஒரு கட்டத்தில் படிக்க போற பிள்ளை தான், மொபைல் கொடுக்கப்படுது, அதுல ஏதோ ஒரு விளையாட்டுக்கு இன்னைக்கு தான் என்னெல்லாம் வந்துருச்சு, அடிமையாகி ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு ஆளே ஒரு மாதிரி ஆகிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். எவ்வளவு பெரிய நம்முடைய பிள்ளைக்கு நம்ம பாவம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய சில காரியங்கள். அவர்கள் என்ன கேட்டாலும் நான் கஷ்டப்பட்டேன் அதனால என் பிள்ளை வசதியார், நாம் கஷ்டப்பட்டோம் என்பதற்காக பிள்ளை நாசப்படுத்த முடியும், அது வேறு. என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. நாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய வசதிகள் அவர்களையே அழித்து விடக்கூடிய அளவிற்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப என்ன எங்க பிரச்சனை வருது? நாம் அது விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய தெளிவான சூழலில் நாம் இல்லை என்றுதானே அர்த்தம். மார்க்கம் சொல்லுது, கொஞ்சம் கிளியாரிட்டியா இருங்க, தெளிவா இருங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால இது தேவையா, அவசியமா, கொஞ்சம் யோசிங்க. அவசியமானதை செய்யுங்கள், தேவையானதை செய்யுங்கள், அல்லது நன்மை தரும் காரியமா அதை செய்யுங்கள். இன்னைக்கு ஆடம்பரத்திற்காக எவ்வளவு செலவுகள் செய்யப்படுகிறது, ஆனா தான தர்மம் செய்யறதுக்கு யோசிக்கிறோம். சதகாக்களும் தான தர்மங்கள் எவ்வளவு செய்தாலும் சரி அது தாராளமாக செய்யலாம்.
ஆடம்பரங்கள் தேவையில்லாத ஒன்றிற்காக ₹1 செலவு செய்யப்பட்டாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா எதுல யோசிச்சு செலவு பண்றோம், எதுல கஞ்சத்தனம் செய்யறோம் நமக்கே தெரியும். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதனால தான் சொல்லுவாங்க, ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தில் தெளிவை தா அப்படின்னு கேட்க, என் நெஞ்சத்தை விரிவடைய செய். சூஃபியாக்கள் மகான்கள் துஆ செய்வதான் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஷ்ரஹ் சுதூரனா லில் இஸ்லாம், யா அல்லாஹ் இந்த தீனுடைய விளக்கத்தில் எங்களுக்கு ஷரஹ் சதுர், உள்ளத்தில் தெளிவை கொடு. அது எப்படி சொல்றதுன்னு புரியல, விளங்கும் என்று கருதுகிறேன். ஒரு விஷயத்துல ஒரு சரின்னு சொன்னா மனதில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு மாதிரி நெருடல் உறுத்தல்கள் எதுவுமே இருக்காது. ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்று சொன்னால் நெருடலும் உறுத்தலும் இருக்கும். நெருடலும் உறுத்தலும் இருக்கின்ற பொழுது தவிர்க்க வேண்டும் என்ற அர்த்தம். மனதில் தெளிவு இருந்தால் அது நல்ல காரியம் என்ற அர்த்தம். மனதில் தெளிவு என்பது அல்லாஹ் தரக்கூடிய அருள், அதை கேட்டு பெற வேண்டும். அது எவ்வளவு அவசியம் என்பதை ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தை சொல்லும். மேலும் சில சமயங்களில் நாம் வழக்கமாக செய்யக்கூடிய சில காரியங்களே கூட நமக்கு பிரச்சனையாக மாறலாம். ஒரு மாத்திரை டாக்டர் அதை சொல்லவே இல்லை, நாம கடையில் வாங்கி ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், அதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறது நல்லது நினைச்சு சாப்பிட்றோம், ஆனால் நாம் செய்வதுதான் நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய. எத்தனை பேர் அதை உணர்கிறார்கள்? நாம் செய்யக்கூடிய காரியம் வழக்கமா செய்யற விஷயம்தான், ஆனா அது எப்படி அதை ப்ராப்பரா செய்யலையே, முறையாக செய்யல அப்படின்னு சொன்னா சில செய்யக்கூடிய காரியங்களை விடுவது நமக்கு நன்மையை தரும், தெளிவை தரும். இன்னைக்கு புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் சாதாரணமா இருக்கு. புகையை தாண்டி நம்ம பிள்ளைங்களோட தண்ணி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, சிகரெட் குடிச்சா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அப்படித்தான் இருக்கும். பையனுக்கு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி, சிகரெட் பிடிக்கிறான்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது சப்ஜெக்ட்லேயே வராது, அதை பத்தி பெருசா கேட்டுக்கிற மாட்டாங்க. தண்ணி அடிக்கிறான்னு சொன்னா கூட டெய்லி குடிப்பானா அல்லது வீக்கெண்ட்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவார். அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு இந்த சமூகம் வந்து விட்டது என்று சொன்னால் என்ன ஆச்சரியம். சமீபத்தில் ஒரு கொலை நடக்கிறது, நீங்க பார்த்துப்பீங்க. 2-3 நாட்களுக்கு முன்பு அந்த கொலை செய்த பசங்களுடைய வயசு என்ன? எல்லாம் சின்ன பசங்க. எவனையுமே உள்ள வைக்க முடியல, ஜெயில வைக்க முடியலையா? எல்லாத்தையும் சிறார் காப்பகத்துக்கு அனுப்புறான், இங்கே அனுப்புறாங்க. எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அந்த துணிவு வந்தது? மது அவர்களுக்கு அந்த துணிவை தரும், அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால்தான் மதுவுடைய வாடை மொத்தத்திலையும் மார்க்கம் ஹராமாக ஆக்கியது. இது அதெல்லாம் இல்லை, அது மது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி ஹராம். இல்ல கொஞ்சோடு சாப்பிட்டா போதை வராது. சல்லல்லாஹு சொன்னாங்க, குல்லுமா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன், எதை அதிகம் சாப்பிட்டால் போதை தருமோ அதை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம்னு சொன்னாங்க. ஒரு 50 ml சாப்பிட்டா தான் போதை தரும், 5 ml நான் சாப்பிட்டுக்கிறேன், 1 ml ஒரு டிராப் உள்ள போனாலும் சரி ஹராம் மார்க்கம் சொன்னது. ஏன் மார்க்கம் சொல்கிறது? அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக மிக ஆபத்தானது என்ற அர்த்தம். அதனால் தான் நம்மளுக்கு கெட்ட பழக்கங்கள், தீய நண்பர்கள் இருக்கிறாங்க, நீ ஒண்ணு செய்ய, இருக்கிற பழக்கத்தை விடு, கெட்ட பழக்கத்தை விடு. தீய நண்பர்கள், அந்த நண்பர்கள் விட்டு நீ வெளியே வந்து விடு. நல்ல பழக்கங்களுக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு சில பேர் சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தவே முடியல. நிக்கா ஆயிருது, லவ் பண்றாங்க, நிக்கா ஆயிருது, ஏதோ ஒண்ணு குழந்தைகள் வந்துருது. கடைசியில தான் பையன் 30 வயசு பையன் குடிகாரனா இருக்கிறான், லவ் பண்ணி நிக்கா பண்ணிக்கிறாங்க. 30 வயசு தான் குடிகாரனா இருக்கிறான். எத்தனை பஞ்சாயத்து! அவனுக்கு தன்னுடைய மனைவி நம்மளை நம்பி வந்திருக்கிறா, பாதுகாக்கணும், அது கடமை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட செயல்படி கொடுக்க முடியாத ஒரு நிலை. தன்னுடைய குழந்தைய நான் தான் பாதுகாக்கணும், அந்த எண்ணம் இருக்கும், நல்லா இருக்கும்போது கவலை இருக்கும், ஆனாலும் அதை செயல்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு ஆளா மாறிடுறான். அல்லாஹ் பாதுகாக்கும். நாம் நமது பிள்ளைகளை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நமக்கு என்ன, எனக்கு என்ன, நம்ம விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. மிக எச்சரிக்கையாக இருக்க, கவனமா இருக்கணும். ஏதேனும் ஒரு கட்டத்தில் லைட்டாக தடமாறுகின்ற தொடக்க நிலையாக இருந்தால் சரி செய்து விடுவது ஈஸியானது. நம்ம எல்லாமே முத்த விட்டுட்டே கவலைப்படுறோம், அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எனவே தீய பழக்கங்கள், தீய நண்பர்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் தீய நண்பர்கள். அதனாலதான் சொன்னாங்க, தீய நண்பர்களுடைய சவகாசத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஒரு தவறில் இருக்கின்றீர்களா, அந்த தவறை விட்டு வெளியே வாருங்கள். இல்லனா இன்னும் கொஞ்ச நாளாய் பார்த்துக்கலாம், பெரிய பையனாய் பார்த்துக்கலாம், 40 வயசுல திருந்திடுவார், 50 வயசுல திருந்திடுவார், 60 வயசுல திருந்துவார். கெட்ட பழக்கம் உள்ளவன் எந்த வயசுலையும் திருந்த மாட்டான்.
அவன் நாளாக நாளாக பிரச்சனை கூடுமே தவிர பிரச்சனை குறையாது. இமாம் நபூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள், தீமைகளிலிருந்து அதை விலக்கிக் கொள். நீ ஒன்றின் மீது உனக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான முறை தவறிய நேசம் அது என்ன ஆக்கும் சொன்னா, உன் காதுகளை செவிடாக்கிவிடும், உன் கண்களை குருடாக்கிவிடும், நல்லவைகளை தெரியாமல் அதை அழித்துவிடும், நல்ல விஷயங்களை காதுல கேட்க முடியாம போயிடும், ஒரு மாதிரியான ஒரு மனநிலைக்கு உன்னை கொண்டு சென்று விடும். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த மனம் என்பது ஒரு குழந்தையை போன்றதான். வன் நஃப்ஸு கத்துஃபிலி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரதாஇ வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபதிம். இமாம் அபூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணத்தோடு சொல்வார்கள், மனம் இருக்குதே இது ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை பால் குடிக்கிற குழந்தை, அது பால் குடி அது பிடிக்கத்தான் செய்யும் பால் குடிப்பதற்கு. எந்த அளவுக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அம்மாவை இழுத்து உட்கார வச்சு பால் குடுன்னு கேட்கும். அதனாலதான் 2 வயசுக்கு முன்னால பால் குடியை நிப்பாட்டணும். அது மேக்சிமம் பீரியட் 2 இயர்ஸ், அவ்வளவுதான். ஒரு நாள் கூடினாலும் ஹராம். இந்த 2 வருடம் நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில 2 வருடம் அல்ல, ஹிஜ்ரி அடிப்படை 2 வருடம். அப்படியானால் ஆங்கில அடிப்படையில் ஜனவரி 1 ஒரு குழந்தை பிறந்தது 2026 அப்படின்னு சொன்னா 2028 டிசம்பர் 31 வரைக்கும் இல்ல, 2027 அந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய தேவை ஏற்படும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் 1.5 வயசுல 1.25 வயசுக்குள்ள நிப்பாட்ட சொன்னாங்க. ஏன் பார்டர் வரைக்கும் ஏன் போய்கிட்டு இருக்கீங்க? 1.5 to 1.25 நிப்பாட்டம்னு சொல்லப்படுகிறது. அந்த குழந்தை பெரிய பிள்ளையாக அது பால் குடி அவ்வளவு சீக்கிரத்தில் விடாது. தாயை தேடும், நச்சரிக்கும், இழுத்து. சில குழந்தைகளை பார்க்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க, அது அம்மா போட்டு தொல்லை கொடுக்கும், பால் வேணும்னு கேட்கும். இதெல்லாம் இருக்கும். சொல்றாங்க, நஃப்ஸ் இருக்கே இதுவும் குழந்தை மாதிரி தான். நீ அப்படியே விட்டா எந்த வயசுலயும் அது பால் குடிக்க தயாரா இருக்கும். ஆனால் ஒயின் தஃப்திமு யன்ஃபதிம், நீ மறக்கடித்து விட்டால் 2-3 நாள் அது மறந்து விடும். அவ்வளவுதான். மறக்கடித்தால் மறந்து விடும். 2-3 நாளைக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்கும். மேக்சிமம் ஒரு 1 வீக், அவ்வளவுதான். அதற்கு அடுத்து அந்த குழந்தைகளுக்கு அந்த சிந்தனை இல்லாமல் போய்விடும். சொல்லுவாங்க, அப்புறம் சரியாயிரும், ஆட்டோமேட்டிக்கா சரியாம நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா எதுவும் சரியாகாது. உங்களுடைய தீய பழக்கங்கள் இருந்தால் சிரமப்பட்டாவது நிறுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், கொஞ்சம் கஷ்டப்படுங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போன்று கடமைகளை உரிய நேரத்தை நிறைவேற்றுவது. சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்தந்த டயத்துல சாப்பிட்டுருவோம். தொழுகிறது அந்த டயத்துல தொழுவோம். எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு தான் செய்யறோம். வாங்க சொல்லிடுவாங்க, தொழுகை பத்தி கவலை இல்லை, நான் அப்புறம் தொழுதுக்கலாம். இது இந்த என்ன ஆட்டிடியூட்? அதே போன்று உணவுக்குரிய நேரம், அதை பத்தி நமக்கு பொறுப்பே இல்லை. மனிதர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு சூழல். ஒரு நேரம் இருக்கு, காசு காசு காசுன்னு உணவை பத்தியே கவலை இல்லை. கடைசியில் உடம்பு கெட்டு போயிருது. இந்த உடம்பை சரி செய்வதற்கு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் மனுஷன் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறான். முதல்ல உடலை பத்தியே கவலைப்படாம சம்பாதிக்கிற மட்டும் குறியா இருக்கிறான். அதற்கடுத்து உடல் நலத்தை பாதுகாக்குங்கிற பேர்ல சம்பாதிச்ச காசை ஃபுல்லா அழிப்பதற்கு தயாராக இருக்கிறார். காரணம் என்ன? அந்த எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை செய்யுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளுடைய திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலை தன்னிடத்தில் பணி செய்பவர்களை கவனித்துக் கொள்வதாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தொழுகை போன்ற விஷயங்கள், அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவது ஒரு கட்டத்திலும் தேவையற்ற தாமதம் கூட. கடமைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது நம்முடைய உள்ளத்தில் தெளிவை தரும் என அறிஞர்கள் சொல்கிறார். கடமையை தாமதப்படுத்துறதே குழப்பம்தான், தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கும். ஒருத்தர் கடை வாங்குறோம், 1 மாசத்துல தரேன்னு சொல்றோம், கொடுக்கணும். 2 மாசம் தரேன்னு சொல்றோம், கொடுக்கணும். முடியலையா இன்னொரு டேட்டு கேட்கணும். எனக்கு என்னன்னு நம்ம சும்மா இருக்கிறோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய வருத்தங்களை, கவலைகளை உருவாக்கும். காரணம், ஒரு கடமையை முறையில்லாமல் தாமதப்படுத்துவது அது எந்த வகையிலும் ஆரோக்கியமானது அல்ல. ஒரு நகைச்சுவை வரலாறு ஒன்று சொல்வார்கள். முல்லா அத்திப்பழம் விற்று கொண்டிருக்கிறார். பெருசா யாரும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, போனியாகவே இல்லை, யாரும் வாங்குறது தயாரா இல்ல. ஒரு பெண் அந்த பக்கமா போனாங்க. முல்லா சொன்னாரு, என் பழம் ரொம்ப, இந்த அத்திப்பழம் ரொம்ப நல்லதுமா, வாங்கிக்கங்கன்றாரு. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காசு இல்லைன்னா பரவாயில்ல, 1 மாசம் கழிச்சு கொடு அப்படின்னு சொன்னார். 1 மாசம் கழிச்சு கொடு, நான் தர்றேன் அப்படின்றார். அதுக்கு அந்த பெண்ணு தயங்கிட்டு சொன்னாங்க. அப்ப இவர் சொன்னாரு, தயங்கின உடனே, இங்க பாரு, நீ சாப்பிட்டு பாருமா, இது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு பார்க்க சொன்ன அந்த பொண்ணு சொன்னாங்க, இல்ல நான் கடுமையான நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கடுமையான நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன இவர் சொன்னாரு, ஒரு மாதிரியா இவருக்கு முகம் மாறிடுச்சு, கோபம் வந்துருச்சு. நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு, உனக்கு தர முடியாது அப்படின்ற. அந்த அம்மா கேட்டாங்க, நீங்க தான் இவ்வளவு தூரம் வற்புறுத்தினீங்க, இப்ப ஏன் துரத்துற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, ரம்ஜான் முடிஞ்ச 6 மாசம் ஆச்சு, நீ இப்ப கடுமையான நோன்பை இன்னைக்கு வரைக்கும் நீ வச்சிருக்க, நீ சொல்லிக்கிட்டு தர்ற. ரமலான் முடிஞ்ச 6 மாசம் ஆச்சு,
கடமையான நோன்பை இதுவரைக்கும் நீ வைக்கிறேன்னு சொன்னா உனக்கு கடன் கொடுத்து உன் முன்னாடி நான் சுத்த முடியாது, நீ எங்க கரெக்டா கொடுக்க போற அப்படின்னு சொன்னா ஒரு புரிதலுக்காக சொல்லப்படுது. கடமைகளில் தாமதம் செய்வது அது தேவையற்ற குழப்பங்களுக்கு வழிவகும். அதே போன்று சொல்லுவாங்க ஷார்ட் ரூட்ல பணக்காரன் ஆயிரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான். எல்லாரும் கோடி சொன்னாங்க, ஒருத்தர் வேலை செய்ய நினைக்க மாட்டேங்கிறான். ஒரு பையன் நல்ல பையனா இருக்கிறான், எல்லாம் செய்யறான், பைத்தியம் இல்லை, எதுவும் இல்லை, ப்ராப்பர் சேனல் வேலைக்கு போறது இல்லை. அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதிர்ஷ்டம் பிறந்துடும், ஏதாவது ஒண்ணு அப்படியே சம்பாதிச்சிடலாம், ஒரு வேலையை முடிச்சவன கோடியா வரும். அதெல்லாம் வராது, பிரச்சனைகளும் சேர்ந்துதான் வரும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பது, குறுக்கு வழியில் காரியங்களை சாதிக்க நினைப்பது, இது ஏதோ ஒரு கட்டத்தில் அது சரியானதாக இருக்கலாம், எல்லா கட்டத்திற்கும் அது சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. தேவையற்ற பிரச்சனைகளில் கொண்டு போய் நிறுத்திவிடும். பெரிய பெரிய விமான கம்பெனி நடத்தியவர்கள் எல்லாம் ஊரை விட்டு கடனாளிகளாக ஓடக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கின்றோம். அவைகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பக்கத்தில் அண்ணன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய மல்டி மில்லியனியர், நாட்டையே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு, அதே போல இருந்த இன்னொரு தம்பி அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இவர்களுக்கு ரொம்ப நாள் ஆக அந்த நிலை வருவதற்கு குறுக்கு வழிகளில் நாம் முன்னேற நினைத்தால், குறுக்கு வழிகளில் காரியம் சாதிக்க நினைத்தால் அது தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதுதான் பொருள். இப்படி உலகம் முழுவதும் குழப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் இந்த குழப்பங்களிலிருந்து வெளியே வந்து ஒரு தெளிவான சூழலில் நம்ம இருக்க வேண்டுமானால், நமது வாழ்க்கைகளை நமது பெரியார்கள் முன்னோர்கள் அறிவுறுத்துகின்ற வழிகாட்டக்கூடிய இந்த வழிமுறைகளின் அடிப்படையில் அமைத்துக் கொள்கின்ற பொழுது எல்லோரும் குழப்பத்தில் இருப்பார்கள். அல்லாஹின் பேரெல்லாம் நாம் தெளிவாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்காது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெளிவு நிறைந்த வாழ்க்கையை, குழப்பமற்ற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுகளுக்கு பின்பற்றி நடப்பதன் வழியாக அல்லாஹ் நமக்கு கண்ணியம் நிறைந்த வாழ்க்கையை, தெளிவு நிறைந்த வாழ்க்கையை, குழப்பம் நிறைந்த வாழ்க்கையை குடும்பத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, சமூக பணிகளிலும் சரி, அரசியல் நிகழ்வுகளிலும் சரி, அனைத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்ல சூழலையே நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.